Hi guys, I am Pooja. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி, கேரமல் பிரெட் புட்டிங். இந்த புட்டிங்கில் நம்ம கஸ்டர்ட் பவுடர், வெனிலா எசன்ஸ், கீ, பட்டர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதெல்லாம் இல்லாமையே நம்மளுக்கு ஒரு டேஸ்டியான சாஃப்டான புட்டிங் கிடைக்க போகுது. எக்கும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஆனாலும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த புட்டிங்க்கு நம்ம மூணு பொருட்கள் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம். இந்த கேரமல் பிரெட் புட்டிங்க்கு தேவையான பொருட்கள்: பிரெட் 8 ஸ்லேஸ், பால் 400 ml, சர்க்கரை 200 கிராம், 100 கிராம் சர்க்கரை கேரமலுக்கு, 100 கிராம் சர்க்கரை புட்டிங்க்கு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 8 பிரெட் ஸ்லேசஸ் எடுத்திருக்கேன். அதோட ஓரங்களை கட் பண்ணிக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக அரைச்சிக்கோங்க. 2 இல்லைனா 3 பல்ஸ் கொடுத்தா போதும். இதை நம்ம புட்டிங் செய்ய யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா எடுத்து ஓரம் வச்சுருங்க. நெக்ஸ்ட் கேரமல் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 100லேருந்து 150 கிராம் சர்க்கரை போட்டு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி அந்த சர்க்கரையை ஊறுக்க போகிறோம். அந்த சர்க்கரை உருகும் போது பேனில் ஒட்டிக்கும். அதனால் ஸ்பூன் இல்லைனா கரண்டி வச்சு அதை கிளறிட்டே இருக்கணும். அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு லைட் கோல்டன் ப்ரௌனாக மாறும். இது லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகும்போதே நீங்கள் எதில் புட்டிங் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரம் இல்லைனா அந்த குட்டி கப்பை எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. எதனாலனா இந்த கேரமல் சீக்கிரமாக கட்டி ஆகிடும். அதனால் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனேயே இந்த கேரமலில் பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிடணும். அதுக்காக எல்லா பாத்திரத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் இல்லைனா ஹனி கலர் வந்த உடனேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எதில் புட்டிங் செய்ய போகிறீங்களோ அதில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த கேரமல் பாத்திரத்தில் ஊற்றின பிறகு உடனேயே பாட்டமில் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே பேனில் 400 ml பால் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கேரமல் லைட்டாக ஒட்டி இருந்தாலும் பரவாயில்ல, அதுலேயே செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் 100லேருந்து 150 கிராம் சர்க்கரை போட்டுக்கோங்க. பால் லைட்டாக கொதிக்க ஆரம்பித்த பிறகு உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இருந்துச்சுன்னா அதை பாலில் கலந்து கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். வெனிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஆனால் இது எல்லாமே ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். நான் கஸ்டர்ட் பவுடர், வெனிலா எசன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. பால் கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க ப்ரெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ப்ரெட்டு போட்டு 1 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம புட்டிங் செய்ய போகிற பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதை போட்ட உடனே லைட்டாக கீழே தட்டிக்கோங்க. அப்போ தான் உள்ளே எதுவுமே ஏர் இல்லாமல் கரெக்டாக செட் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு இட்லி செய்கிற பாத்திரம் எடுத்து அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணி புட்டிங் செய்யக்கூடிய பாத்திரத்தை டச் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேப்பர் புட்டிங்குள்ளே ஊற்றாமல் இருக்கும். இந்த தட்டு போட்டு மூடுறத நான் வீடியோவில் காட்டல, ஆனால் நீங்கள் மூடிக்கோங்க, அப்போ தான் தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும். அதுக்கு மேலே இட்லி பாத்திரம் மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 30லேருந்து 35 நிமிஷத்துக்குள்ளே அது வெந்துடும். வெந்துருச்சுன்னு எப்படி செக் பண்ணலான்னா ஸ்பூன் இல்லைனா கத்தி வச்சு லைட்டாக குத்தி பாருங்கள். வெந்துருச்சுன்னா ஒட்டாமல் வரும். இதை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 hour ஆயிடுச்சு. சைடெல்லாம் லைட்டாக ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை லைட்டாக கவுத்திங்கனாலே வெளியே வந்துடும். 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த ரெசிபிக்கு போதும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லாக்டவுனில் கேக் வாங்க முடியல, பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி நீங்கள் ஈஸியாக செய்யலாம். 40 மினிட்ஸ் தான் தேவைப்படும். இதில் நம்ம பட்டர், நெய், ஈஸ்ட் எதுவுமே ஆட் பண்ணல, ஆனாலும் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.
இதோ நம்ம டேஸ்டியான கேரமல் பிரெட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக ஏதாவது விஷயம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேர்ந்து கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.